ஹே ஃபேஷன் மேக்கர்ஸ், நான் விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் பேக் மேக்கர்ஸ், வெல்கம் பேக். ஸோ படிங்கன்னா கேஸ் இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் படிங்கன்னா, we are going to reverse your plan family ASTACA. ஸோ கேஸ் என்ன ரெண்டு புதுசாக இருக்குது இந்த சீரிஸ். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, சப்போஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஸ், உங்களோட பிளான் ஃபேமிலி ASTACA இருக்கீங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களோட என்டிஏ ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா சிலபஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் உங்களை வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்னா. ஸோ கேஸ் என்னோட சைடில் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் சீரிஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கேஸ் இஃப் யூ லைக் மை கண்டென்ட் மீன்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உங்ககிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். கேஸ் இதான் நம்மளோட ASTACA ஃபேமிலி ஒரு வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் ASTACA ஃபேமிலி ஈஸியாகவே முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ வெரி சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 2 months அப்லோட் பண்ணேன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஃபேமிலி. திஸ் வில் பி டியூரேஷன் அரௌண்ட் 1.5 hours. 1.5 hours. இந்த 1.5 hours நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, we have completed your ஃபஸ்ட்டு 3 families ஆஃப் NCERT. அதாவது பார்த்தீங்கன்னா சொலனேசி, ஃபெபேசி அண்ட் லிலியேசி, உங்களோட 3 familiesமே நான் டீட்டெயிலாக பேசிக்ஸ்னு ஆரம்பிச்சு பேசிக்ஸ்னு முடிச்சிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலே இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அடியும் முடிச்சிடுங்க. ஸோ கைஸ் இந்த 3 பிளான் ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வீடியோவில் கிடைக்க போது யாருமே இப்படி பண்ணது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் தமிழ் யாருமே பண்ணது இல்லை. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் பண்ணிங்கன்னா கேஸ் உங்களுக்கு இன்சைட் லைன் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். இன்சைட் லைன் எல்லாமே நான் லிங்க் பண்ணி சொல்லி தருவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா மல்வேசி ஃபேமிலி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களோட சூப்பரான ஒரு ரிவிஷனாக இருக்கும் மல்வேசி ஃபேமிலிக்கு. ஸோ இதேபோல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம ASTACA ஃபேமிலிக்கு பண்ண போகிறோம் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களோட தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ASTACA ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இருக்குது. அது வச்சுன்னா நம்ம ஃபுல் ASTACA ஃபேமிலியுமே படிக்க போகிறோம். ஸோ வாங்க கேஸ் ஃபர்தர் டைம் டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஓகே பிகாஸ் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன படிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ASTACA. ஸோ கேஸ் இந்த ASTACA பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ASTACA ஃபேமிலி. ஸோ ASTACA ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது இஸ் ஆல்சோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இஸ் ஆல்சோ கால்டஸ் ஏகேனா ஆல்சோ நோனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட்டிவ் ஃபேமிலி. கேஸ் காம்போசிட்டிவ் ஃபேமிலி சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 names இருக்குது. ஒன்று என்னென்னா காம்போசிட்டிவ் ஃபேமிலி, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ASTACA ஃபேமிலி. ASTACA ஃபேமிலி நம்ம பிரைமரியாக கூப்பிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ASTACA ஃபேமிலி. ஸோ கேஸ் நம்மளோட ரிவிஷன் சீரிஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன ஃபேமிலி எடுத்துக்கிட்டாமே உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபேமிலி நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு பிளான்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொலனேசி படிக்கணும்னு வைங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மைண்டில் வச்சுக்கணும். ஃபெபேசி படிக்கணும்னு வைங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒரு பீப்பில் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு மால்வேசி ஃபேமிலி படிக்கணும்னு வைங்களேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பண்ணிங்கன்னா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த போல நான் வந்து உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே ஒரு அந்த லைனப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேமிலி நீங்கள் படிக்கணும்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா பேசிக்காகவே சன்ஃப்ளவர் கேஸ். ஸோ சன்ஃப்ளவர் படிங்கன்னா நீங்கள் மைண்ட் வச்சுக்கணும். ஸோ சன்ஃப்ளவர் வச்சுன்னா நம்ம இந்த ஃபுல் ஃபேமிலியுமே படிக்கணும். பிகாஸ் இந்த ஃபேமிலியோட ப்ரைம் மெம்பர் யாருன்னா சன்ஃப்ளவர் தான். ஸோ கேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். ஸோ உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மெயினான இருக்கவங்க யார் சன்ஃப்ளவர். ஸோ பேசிக்காக நோட் பண்ணிக்கோங்க திஸ் இஸ் அ டைகாட் ஃபேமிலி. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைகாட்ஸ் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ட். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் இது நெக்ஸ்ட் ஒன்று பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டைகாட் ஃபேமிலி கேஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இது ஆக்சுவலாக வெரி சிம்பிள் தான். நிறைய டிவி கிளிக்கர் கேட்டிருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட் இன் டைகாட்டில் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ASTACA ஃபேமிலி. இதுவே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மோனோகாட் பிளான்ட் அதாவது மோனோகாட் ஃபேமிலி யாருன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் யுவர் POAC ஃபேமிலி. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ கேஸ் இதான் உங்களோட பேசிக்கான 2 டிஃப்ரென்ஸ். ஸோ லார்ஜஸ்ட் டைகாட் ஃபேமிலி யாருன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ASTACA. ஸோ ஐ ஹோப் திஸ் 2 points are clear. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஓகே பிகாஸ் ஐ ஹோப் திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கிளியர். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். கைஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு என்டி வந்துட்டு கொஸ்டின் கேட்கலான்னு நினச்சாங்கன்னா இந்த ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் என்ன ஃபேமிலியுமே மிஸ் பண்ணிடுறீங்க கைஸ். பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரீநீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீநீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பேப்பர் வேணால் கொடுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த சீரிஸே கொண்டு வந்துருக்கேன் மறுபடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி நான் சொல்லி தந்தேன். இட் இஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர். ஓகேங்களா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ASTACA ஃபேமிலியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ரெசிமோஸ் ஹெட் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கேபிச்சுலம். ஸோ கேஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட NCERT இல்லை. பிகாஸ் நம்ம NCERT பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ் அண்டு சைமோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா இட் இஸ் அ ட்ரைப். கேபிச்சுலம்னா என்ன பேசிக்காக கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் தான். பட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரெசிமோஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட NCERT கொடுத்துருக்கு. ஸோ ரெசிமோஸ் பார்த்தீங்கன்னா கேபிச்சுலம் நம்ம டைப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிளியர் கேஸ்.
வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ்னா என்ன பேசிக்காக? கேலிக்ஸ்னா என்ன? இட் இஸ் செப்பல். ஓகேங்களா? கேலிக்ஸ்னா என்ன? இட் இஸ் செப்பல் ரெப்ரசென்டட் பை யுவர் கேபிட்டல் கே. ஓகேங்களா? கேபிட்டல் கேனா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெப்ரசென்டட் பை ஹேரி ஸ்ட்ரக்சர் கால்டு பேப்பஸ். ஸோ கேஸ் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பாயிண்ட் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ மோனோகாட் ஃபேமிலியில் லில்லியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபெபேசி ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்க வைங்களா, அதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகுமினஸாக இருக்கும், லெகுமினஸ் ரூட்ஸாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர். அதே போல் இந்த ஃபேமிலியில் உங்களுக்கு பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஆயிருக்கும். பேப்பர்ஸ்னால் பிகாஸ் இட் இஸ் ஹேரி ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் இன் கேலிக்ஸ். ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் தட் இஸ் கால்ட் பேப்பர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்க அடிக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கொரோலா. செப்பரேட் பட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்டல் பார்க்க போகிறோம். ஸோ பெட்டல் இஸ் கால்ட் யுவர் கொரோலா. ஸோ கொரோலா பார்த்தீங்கன்னா பெட்டலுக்கு நம்ம என்ன ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ரோ வெரி சிம்பிள், வி வில் யூஸ் அவர் சி. சீனா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு கொரோலா. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரோலா 5 நம்பர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேமோ பெட்டலஸ். கேமோ பெட்டலஸ்னா ஃபியூசர் பெட்டல்ஸ். ஸோ ஃபியூசர் பெட்டல்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் யூஸ் த ப்ராக்கெட் ஹியர். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோல் ஃபார்மில் எழுதுமோ நான் சொல்கிறேன். ஸோ நான் ஓகே கேஸ் நான் ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். 5 நம்பர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ஃபியூஸ்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்கெட் போட்டிருக்கேன். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்டிவேஷன். ஸோ உங்களுக்கு கொரோலா பார்த்தீங்கன்னா எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ கொரோலா பார்த்தீங்கன்னா வால்விட் எஸ்டிவேஷன். ஸோ வால்விட் எஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருப்பாங்கன்னா கெலோட்ராபிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கெலோட்ராபிஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஆசிஎஸ்சி ஃபேமிலியில் இருக்கிற கொரோலாவை ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் தட் இஸ் ஆல்சோ யுவர் வால்விட் எஸ்டிவேஷன். ஸோ உங்களோட சன்ஃப்ளவர் கூட வால்விட் எஸ்டிவேஷன் தான். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ சூப்பர் கிளியர். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகே பிகாஸ் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஆண்டிஷியம். ஸோ ஆண்டிஷியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேமென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேமென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ 5 நம்பர். ஸோ 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கேஸ் எபிபெடலஸ் ஸ்டேமென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திஸ் கேரக்டர் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் யுவர் சொலனேசி ஃபேமிலி. ஓகேங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு நீட் 2026 ஞாபகம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு சொலனேசி ஃபேமிலியோட ஃப்ளோரல் ஃபார்மில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பீங்க, தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ரீநீட்லையும் ஃபேமிலிஸ் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களை நான் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன். ஸோ கேஸ் வாங்க நம்ம எபிபெடல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எபிபெடலஸ் ஸ்டேமென்ட்ஸ்னால் என்னன்னா வெரி சிம்பிள், ஸ்டேமென்ட்ஸ் அட்டாச் டு யுவர் பெட்டல்ஸ். ஓகேங்களா? ஸ்டேமென்ட்ஸ் attached to your petals. ஓகேங்களா? attached to your petals. ஓகேங்களா? ஸோ பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேமஸ் அட்டாச் இருக்குன்னா தட் இஸ் ஆல்ரெடி எபிபெடலஸ். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா பிரிஞ்சால் கொடுத்துருப்பாங்க. ஏன் பிரிஞ்சால் கொடுத்துருக்காங்கன்னா பிகாஸ் பிரிஞ்சால் இஸ் மெம்பர் ஆஃப் சொலனேசி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சால் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ கிளியர். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு பிரிஞ்சால் மட்டும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் உங்களோட எபிபெடல்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டேசி ஃபேமிலியும் இருக்குது, சொலனேசி ஃபேமிலியும் இருக்குது. ஸோ ரிமெம்பர் திஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே பிகாஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஒரு கைனீஷியம். ஆண்டிஷியம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைனீஷியம். ஸோ கைனீஷியம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், திஸ் இஸ் ஒரு பை காப்லரி கண்டிஷன். ஸோ கேஸ் பை காப்லரி என்னன்னா பை மீன்ஸ் 2. ஸோ பார்த்தீங்கன்னா 2 காப்பல்ஸ் இருக்குது ஒரு ஈச் ஃப்ளவரில். ஸோ பை காப்லரி பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபேமிலியில் ஃபவுண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஒரு சொலனேசி. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொலனேசி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிற பார்த்தீங்களா. ஸோ சொலனேசி ஆல்சோ இட் இஸ் ஹேவிங் அ பை காப்லரி கைனீஷியம். செக் பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா கேஸ் நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் இருக்குன்னா திஸ் இஸ் சின் கார்பஸ். ஸோ கேஸ் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கைனீஷியம் கேட்க அதிக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ சின் கார்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வெரி சிம்பிள். ஸோ சின் கார்பஸ் என்னென்னா இட் இஸ் யுவர் ஃபியூசர் கார்பல்ஸ். ஓகேங்களா? ஃபியூசர் கார்பல்ஸ். ஸோ கேஸ் உங்களுக்கு நான் போன வீடியோலையும் சரி எல்லா வீடியோலையும் உங்களுக்கு நான் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா சின் கார்பஸ் கண்டிஷன் உங்களுக்கு புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. ஏன் மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோவில் உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மஸ்டர் பாயிண்ட் இருக்குங்களா, மஸ்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு கம்ஸ் அண்டர் பிராசிகேசியா ஃபேமிலி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன். இதுவும் நம்மளோட சிலபஸில் இருக்குது, நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, டொமேட்டோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் சொலனேசி ஃபேமிலி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்காப்பஸ் பார்த்தீங்கன்னா பிராசிகேசி ஃபேமிலியில் இருக்குது, சொலனேசி ஃபேமிலியும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு யார் எந்த ஃபேமிலியில் இருக்குன்னா நம்மளோட ஆஸ்டேஸ் ஃபேமிலியில் சின்காப்பஸ் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா 12th இன்சைட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பாயிண்ட்டு என்னென்னா there is a flower called பப்பாவர். ஓகேங்களா? பப்பாவர். ஸோ பப்பாவர் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்காப்பஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட 12th கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சம்மப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி கிளியர். கேஸ் உங்களோட ரேங்க் பூஸ்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ சூப்பர் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு யூனிலோக்குலர் கனெக்ஷன். ஓகேங்களா? யூனிலோக்குலர் ஓவரி பார்த்தீங்கன்னா இல்லை ஃபவுண்ட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் இதை நோட் பண்ணுங்கள், இன்ஃபீரியர் ஓவரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேஸ் உங்களுக்கு நான் என்சைட் புக்கில் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சைட் புக் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. யூ இட் செல்ஃப் சி கேஸ் என்ன பாயிண்ட் பண்ணிங்கன்னா இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொட்டல்ட்டில் கொடுத்துருக்கு. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு இந்த ஃபேமிலியில் ஆஸ்டேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த பாயிண்ட் மட்டும்தான் இருக்கிறதுலே வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட
பொசிஷன் ஆஃப் கைனீஷியம் இருக்கு இல்லைங்களா, கைனீஷியம் அதோட பார்த்தீங்கன்னா ஹைப்போகைனஸா எபிகைனஸா அப்படிங்கன்னா என்ன போல். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கைனீஷியமில் எபிகைனஸ் அதோட பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரி இருக்குங்களா, எபிகைனஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா சிஜிஎஸ் ஞாபகம் வச்சுக்கணும். சிஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிஎஸ் யூனிட் மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். சிஜிஎஸ் என்னன்னா சி என்னன்னா குக்கும்பர், சி என்னன்னா குக்கும்பர், ஜி என்னன்னா இட் இஸ் ஒரு கோவா, தென் எஸ்என் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சன்ஃப்ளவர். ஓகேங்களா, சன்ஃப்ளவர் இதை நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். பட் கேஸ் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இன்செட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தே வில் கிவ் யூ ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். ஓகேங்களா, ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர். இந்த ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரே ஃப்ளோரட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிகைனஸாக இருக்கும். ஓகேங்களா, எபிகைனஸ்ல நிறைய இட் இஸ் ஒரு இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில் வந்துட்டு கைனீஷியம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். இன்சைட்டில் எங்கே கொடுத்துருங்க சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியர் இருக்கும் நம்புறேன். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா கமிங் டு ப்ளசன்டேஷன் வி ஆர் சீயிங் அவர் பேசல் ப்ளசன்டேஷன். ஸோ கேஸ் இதே இன்சைட்டில் தான் அதுவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேஜ் எடுத்து வச்சிருப்பீங்களா கைனீஷியம். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கைனீஷியமில் பார்த்தீங்கன்னா ப்ளசன்டேஷன் டாப்பிக்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கடைசி லைனில் பாருங்கள், கடைசி லாஸ்ட் 8 லைன்ஸில் பார்த்தீங்கன்னா பேசல் ப்ளசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா சன்ஃப்ளவர், மேரிகோல்டு ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேஸ் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி கம்ஸ் அண்டர் பேசல் ப்ளசன்டேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்செட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே படிச்சாச்சு. ஸோ கேஸ் இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கு, நீங்கள் 6 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 6 பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். நீங்கள் பைக் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, மோர் லைக்லி கொஸ்டின்ஸ் கேன் கம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் அவர் ஃப்ரூட் கேஸ். ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மாக் டெஸ்ட்டில் பார்த்துருக்கேன். இந்த பாயிண்ட்ல கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் யுவர் சிப்செல்லா. ஓகேங்க, சிப்செல்லா வித் ஹேரி பேப்பர்ஸ். ஹேரி பேப்பர்ஸ்னால் உங்களுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன், இட் இஸ் ஃபார் கேலிக்ஸ். ஸோ கேஸ் உங்களுக்கு சிப்செல்லா ஃப்ரூட் பண்ணிங்கன்னா எப்பயுமே கேட்குற ஒரு பாயிண்ட் தான். ஸோ இந்த ஃப்ரூட் பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் எல்லா ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங் ஃப்ரூட் இருக்குது. ஓகேங்களா, எல்லா ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங் ஃப்ரூட் இருக்குது. ஸோ இல்லை அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்செல்லா ஃப்ரூட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் இப்போ வரைக்கும் நம்ம படிச்ச பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக நான் நம்புறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கேஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்க் ஃப்ளோரேட்ஸ் அண்ட் லே ஃப்ளோரேட்ஸ். ஸோ டிஸ்க் ஃப்ளோரேட்க்கு லே ஃப்ளோரேட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் டயக்ராமில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, பட் நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா இது மட்டும் ஃப்ளவர், இது மட்டும் பெட்டல்ஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அந்த நடுவில் பார்த்து நினைப்பீங்க. பட் நீங்கள் நினைக்கிறதே டோட்டலி தப்பு. ஆக்சுவலி இங்கே என்ன ஃப்ளவர்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர், இந்த எல்லோ கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த எல்லோ கலர் அவுட்லைன், இது பார்த்தீங்கன்னா உங்களோட ரே ஃப்ளோரேட்ஸ் நம்ம கூப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ரே ஃப்ளோரேட்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் யுவர் ரே ஃப்ளோரேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஏன் ரே ஃப்ளோரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் தானே. ஏன் சன்ஃப்ளவர் பேர் வச்சாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சன் ரேஸ் மாதிரி அதை வந்து எமர்ஜ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரே ஃப்ளோரேட்ஸ் உங்களுக்கு பேர் வந்துச்சு. ஸோ அதே போல் வந்து நடுவில் இருக்கிற பாட்டு இருக்கீங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஷேப்பில் இருக்கா. ஃபிசிக்ஸில் நீங்கள் டிஸ்க் படிக்கிற மாதிரி m²/2 அந்தமாதிரி படிக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்க் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நடுவில் இருக்கிற ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன கூப்பிடுங்க, திஸ் இஸ் யுவர் டிஸ்க் ஃப்ளோரேட்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் டிஸ்க் ஃப்ளோரேட்ஸ். ஸோ கேஸ் இதோட டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாமே சேமாக இருக்கும். இந்த எக்ஸப்ட் ஒன் கேரக்டர் அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஒரு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க் ஃப்ளோரேட். இது என்ன பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ரே ஃப்ளோரேட். இது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க கேஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கேஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் டிஸ்க் ஃப்ளோரேட், திஸ் இஸ் ரே ஃப்ளோரேட். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த ஃப்ளோர் டயக்ராம் நீங்கள் ஒரு பாயிண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னென்னு பாருங்கள். சி டிஸ் கைனீஷியம், திஸ் இஸ் எபிகைனஸ், திஸ் இஸ் ஆல்சோ எபிகைனஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனீஷியம் எப்படி இருக்குன்னா சி ஹியர் கைனீஷியம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பைகாப்லரின்னு சொல்லிட்டேன். ஸோ பைகாப்லரி நான் சொன்னனால 2 போட்டுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சின்காப்பஸ்ன்னு சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா இன்ஃபீரியர் ஓவரின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் இன்ஃபீரியர் ஓவரின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனை மேலே போடணும். கீழே போட்டிங்கன்னா டிஸ் வில் பிகம் சூப்பீரியர், மேலே போட்டிங்கன்னா டிஸ் வில் பிகம் இன்ஃபீரியர். ஸோ டிஸ் இஸ் ஒரு இன்ஃபீரியர் ஓவரி கேஸ். இதான் உங்களோட இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஓவரி தான். என்ன ஒரு பாயிண்டில் டிஃபரன்ஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இந்த பாயிண்ட் தான் என்னென்னு பாருங்கள். See the symmetry, this is your zygomorphic, this is your actinomorphic. So guys இந்த பாயிண்ட் தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா each and everything will be same. பார்த்தீங்கன்னா guys each and everything will be same. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எபிபெட்டல்ஸ் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும்.
எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சேமாக இருக்கும் எக்ஸப்ட் திஸ் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ கேஸ் நீங்கள் அதர் கேரக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் பேசல் ப்ரெசன்டேஷன் தான். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும் எக்ஸப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜைகோமார்ஃபிக்காக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டினோமார்ஃபிக்காக இருக்குது. ஸோ கேஸ் இங்கே நான் ஃப்ளோரல் ஃபார்மில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக 3 எழுதுவேன். ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோரைட் எழுத போகிறேன். ஸோ கேஸ் நோட் பண்ணிக்கோங்க guys, இந்த நோட்ஸ் எல்லாருக்கும் நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சார் டிஸ்க்ளோரைட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம படித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா சமரைஸ் தான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டிஸ்க்ளோரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி எழுதணும் சொல்லி ரூல்ஸ்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அதை பார்க்குறவங்க வந்துட்டு பாடத்தை வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஆர். ஓகேங்களா? பிஆர் ஏன் பிஆர்னு போகிறீங்கன்னா கேட்டிங்கன்னா பிஆர் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ன வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணிடுறா பிராக்கெட் கண்டிஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. பிராக்கெட்னா என்னென்னா உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ அதை போய் இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்ளோரைட் என்ன சொன்னேன்னா ஆக்டினோமார்ஃபிக் சொன்னேன். ஆக்டினோமார்ஃபிக் நிறைய டிஸ்வர் ப்ளஸ். ஓகேங்களா? ப்ளஸ் இது உங்களோட ஆக்டினோமார்ஃபிக் ஃப்ளவர். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். டிஸ்க்ளோரைட் பார்த்தீங்கன்னா ஆக்டினோமார்ஃபிக் நோட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பைசெக்சுவல் ஃப்ளவராக தான் இருக்கணும், பைசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேலிக்ஸ் எழுதுவோம். ஸோ கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கேல் எழுதுவேன்னு சொன்னேன். ஸோ கே போட்டுக்கோங்க, கேபிட்டல் கே. தென் பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு கேயில் நீங்கள் பீன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு நான் பி என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணிட்டுனா பி இஸ் யோர் பேப்பர்ஸ். ஓகே, உங்களுக்கு நான் வந்து கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கே பின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு கொரோலா. ஸோ கொரோலா நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் நம்ம கொரோலா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொரோலா வந்துட்டு 5 நம்பர் அண்ட் தென் இட் இஸ் அ கேமா பெடலஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே வந்துட்டு சி பக்கத்தில் 5 போட்டு ப்ராக்கெட் போட்டுருவீங்க. பிகாஸ் திஸ் இஸ் யோர் கேமா பெடலஸ் கைஸ். ஸோ கேஸ் ஏன் டைம் வந்து இவ்வளோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் நீங்கள் நினைக்காதீங்க. பிகாஸ் வந்து உங்களோட நீட் 2026 வந்து உங்களுக்கு இந்த ப்ராக்கெட் வருமா வராதுன்னு உங்களுக்கு ட்விஸ்ட்டே வச்சாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மைனிட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளோரல் ஃபார்மில் படிக்கணும். தென் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் கேமா பெடலஸ். தென் என்ன நீங்கள் எழுதுவீங்கன்னா யூ ஷுட் ரைட் ஆண்டிஷியம். ஸோ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ நான் போட்டுக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு கேபிட்டல் ஏ போட்டிருக்கப்புறமா ஆண்டிஷியம் பார்த்தீங்கன்னா there are 5 நம்பர் கேஸ், there are 5 நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தென் திஸ் இஸ் ஆல்சோ ஃபியூஷன் கண்டிஷன். ஓகேங்களா? திஸ் ஆல்சோ ஃபியூஷன் கண்டிஷன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கைனிஷியம் நான் ஆல்ரெடி இப்போ நான் படித்தோம் 2 in நம்பர் திட் இஸ் சின்காப்பஸ். தென் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்ஃபீரியோரி. ஸோ பார்த்தீங்கன்னா எபிகைனஸ் பார்த்தீங்கன்னா மேலே லைன் போட்டுக்கோங்க. தென் கேஸ் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும். என்னென்னா உங்களுக்கு நான் ஆண்டிஷியம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட் சொன்னேன்னா இட் இஸ் ஒரு எபிபெடல் ஸ்டேம்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ கேஸ் உங்களுக்கு எபிபெடல் ஸ்டேம்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொரோலாவும் இந்த ஆண்டிஷியம் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி ஒரு லைன் நீங்கள் போட்டுருணும், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா they are fused in condition. ஸோ அப்படின்னா நீங்கள் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. ஸோ கேஸ் இதான் உங்களோட ஃபேமிலி ஆஃப் தி டிஸ்க்ளோரைட் இன் யோர் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. இது பார்த்தீங்கன்னா கேஸ் எபிபெடல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சொல்னேசி ஃபேமிலியுமே இருக்கும். டூ செக் இட் அவுட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேஸ் இது உங்களோட டிஸ்க்ளோரைட்டோட ஃபார்முலா கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் யோர் ரே ஃப்ளோரைட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் என்னன்னா நெக்ஸ்ட் இஸ் யோர் ரே ஃப்ளோரைட். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிஆர் எழுதுவோம். ஏன் பிஆர் எழுதுறோம்னா திஸ் இஸ் யோர் பிராக்கெட் கண்டிஷன். ஸோ பிஆர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜைகோமார்ஃபிக் ஃப்ளவர்னால உங்களுக்கு பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. தென் பிகாஸ் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்க்ளோரைட் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஃப்ளவர் அப்படி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரே ஃப்ளோரைட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூனிசெக்சுவல். ஓகேங்களா? யூனிசெக்சுவல் ஃபீமேல் ஃப்ளவர். இது பார்த்தீங்கன்னா கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்டட், பட் பார்த்தீங்கன்னா எதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் இஸ் ஒரு கேலிக்ஸ். ஸோ கேலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி தான் கே போட்டு பி போடணும். இட் இஸ் ஒரு பேப்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், நெக்ஸ்ட் இஸ் ஒரு கொரோலா. ஸோ கொரோலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நம்பர். தென் பார்த்தீங்கன்னா கேமா பெட்டலஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டிஷியம் இருக்குமா இருக்காரா? இருக்காது. இது 0. ஏன் 0ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் திஸ் இஸ் ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீமேல் ஃப்ளவர்னு உங்களுக்கு கைனிஷியம் மட்டும்தான் இருக்கும். ஆண்டிஷியம் பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆண்டிஷியம் பார்த்தீங்கன்னா 0ன்னு போட்டிருக்கேன். கேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ், நோட் பண்ணிக்கோங்க. கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் கைனிஷியம். தட் இஸ் சேம் கேஸ். இது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இட் இஸ் யூனிசெக்சுவல் ஃப்ளவர். ஸோ பார்த்தீங்கன்னா கைனிஷியம் பொறுத்து 2 போட்டுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் சின்காப்பஸ் அண்ட் பைகார்பலின் கண்டிஷன். ஸோ கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிபெடலஸ் போடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டிஷியமே 0 இருக்குது. ஸோ அது எங்கே போய்ட்டு ஃபியூஸ் பண்ணாது இல்லைங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எபிபெடலஸ் கண்டிஷன் இல்லை. ஸோ கேஸ் இது உங்களோட ரே ஃப்ளோரைட்டோட ஃபார்முலா. ஸோ கேஸ் இது உங்களோட ரே ஃப்ளோரைட்டோட ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்க்ளோரைட்டோட ஃபார்முலா. ஸோ கேஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேஸ் இது தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து வர என்ன கொஸ்டினாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கேஸ் இந்த தேர்ட் பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் எதுக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா திஸ் இஸ் யோர் நியூட்ரல் ஃப்ளோரைட்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீப் இன்சைட் யோர் ஃப்ளவர். ஸோ நியூட்ரல் ஃப்ளோரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக சொல்லணும்னா திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ரே ஃப்ளோரைட். ஓகேங்களா? ரே ஃப்ளோரைட் ஒரு டைப்னா நியூட்ரல் ஃப்ளோரைட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேஸ் இதோட ஃபார்முலாவும் நீங்கள் வந்துட்டு பைக் அவுட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி யூஸ்ஃபுல். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஆர் போட்டுக்கோங்க. சேம் பார்த்தீங்கன்னா பிராக்கெட் கண்டிஷன் தான். ஸோ பிஆர் போட்டுக்கோங்க.
பெர்சன்டேஜ்னா இருக்குது. பிகாஸ் உங்களோட டைப் ஆஃப் ரே ஃப்ளோரேட்னால உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஜைகோமார்பிக் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்னென்னா திஸ் ஆல்சோ யுவர் கேபி ஓகேங்களா, கேபி பேப்பர்ஸ் கனெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களோட C5 ஓகேங்களா, C5 ப்ராக்கெட் கேமா பெட்டலிஸ். தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டிஷன் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ கேஸ் இதில் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைனேஷன் பார்த்தீங்கன்னா 0வாக இருக்குது கேஸ். ஸோ கேஸ் ஏன் இது நியூட்ரல்னு சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ கேஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிஷியம் ஆப்சென்ட்டாக இருக்குது, கைனீஷியம் ஆப்சென்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃப்ளோரைட் ஓகேங்களா. திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ரே ஃப்ளோரைட். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் இங்கே ஆன்டிஷியம் 0வாக இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஃப்ளோரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0 ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோகேமி பார்த்தீங்கன்னா பாசிபிளே கிடையாது. ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏவும் 0 ஜியும் 0. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் இதனால உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஆட் பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசெக்சுவல் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிம்பிள் போடுவீங்க, பைசெக்சுவல் ஃப்ளவரை நீங்கள் இப்படி போடுவீங்க கரெக்டாக. யூனிசெக்சுவல்னா நீங்கள் எது இப்படி போடணும், இல்லைனா எதர் இப்படி போடணும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன சிம்பிள் போடுவீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் இல்லை, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லைன்னா திஸ் இஸ் யோர் சிம்பிள் கேஸ். ஒரு லைன் போட்டுக்கிட்டு அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் போட்டுக்கணும். திஸ் இஸ் யுவர் A0 G0. திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்ஷனே பாசிபிள் இல்லை. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்சென்ட் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் யுவர் நியூட்ரல் ஃப்ளோரைட் ஸ்டேஜ். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். இது கேட்க அடிக்க சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புறேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. தென் என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா இட் இஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா as a ஃபுட் என்ன இருக்குன்னா இட் இஸ் சன்ஃப்ளவர் ஒன்லி. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான இருக்கும் மாதிரி ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஆயிலில் யூஸ் ஆகுது. ஸோ கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் ஹீலியாண்டஸ் ஆனஸ் ஓகேங்களா. ஹீலியாண்டஸ் ஆனஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சயின்டிஃபிக் நேம். பார்த்தீங்கன்னா ஹீலியாண்டஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் நேம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ ஜீனஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹீலியாண்டஸ். ஸோ ஏன் நீங்கள் வந்து கீழே ஏன் ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைன் போட்டுக்கிங்க கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ஒரு அக்கார்டிங் டு யுவர் பைனாமியல் நோமென்க்ளேச்சர் கிவன் பை கரோலஸ் லினியஸ். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செப்பரேட்லி பார்த்தீங்கன்னா அனலைன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணல, நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்லி அனலைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது இஸ் யுவர் மெடிசனல் பிளான். மெடிசனல் பிளான்ல பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா கிரைசாந்தனம் சைனரி எனக்கே வாயில் வரல கேஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரைசாந்தனம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா கிரைசாந்தனம் நீங்கள் எதில் படிப்பீங்கன்னா கிரைசாந்தனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் படிப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரன்னர்ஸில் படிப்பீங்க ஐ திங்க். ஸோ பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸில் பார்த்தீங்கன்னா பனானா பைனாப்பிள் கிரைசாந்தனம் படிப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கேன் பி யூஸ்ஃபுல். ஸோ கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லைனா கூட உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கலாம். வாட் இஸ் தட் மீன்ஸ் இட் இஸ் ஒரு பிரிங்கராஜ். ஸோ கேஸ் உங்கள் பிரிங்கராஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டூத் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஸோ பிரிங்கராஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஃபேமிலி ஆஸ்ட்ரேசி ஒன்லி. ஸோ இட் இஸ் ஆல்சோ மெடிசனல் பிளான் ஓகேங்களா. ஸோ கேஸ் உங்களுக்கு நான் சொலனேசி ஃபேமிலி என்ன சொல்லியிருப்பேன்னா அஸ்வடங்கா சொல்லியிருப்பேன். அஸ்வடங்கா பார்த்தீங்கன்னா உங்களோட சொலனேசி ஃபேமிலி, தட் இஸ் யுவர் சொலனேசி ஃபேமிலி. ஸோ பிரிங்கராஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி. ஸோ கேஸ் இது படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் கேன் பி ஆல்சோ சூப்பர் யூஸ்ஃபுல். ஸோ கேஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருந்தா இட் இஸ் ஒரு சன்ஃப்ளவர். பிகாஸ் சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ யூஸ் அஸ் ஆர்னமெண்டல் பிளான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் ஒரு கிரைசாந்தரம். ஸோ கேஸ் கிரைசாந்தரம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மெடிசனல் பிளான் சொல்லிட்டு தட் வில் ஆல்சோ லுக் பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் டாகிடிஸ் ஓகேங்களா. டாகிடிஸ். ஸோ டாகிடிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் யுவர் மேரிகோல்டு கேஸ். ஸோ இப்போ மேரிகோல்டு நம்ம டாகிடிஸ் சொல்லிட்டு சயின்டிஃபிக் நேமில் சொல்கிறோம். ஸோ கேஸ் உங்களோட பேசில் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசில் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு என்சிஆர்டியில் சன்ஃப்ளவர் அண்டு மேரிகோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேமிலிலாம் இல்லை, சேம் ஃபேமிலி தான். சேம் ஃபேமிலி ஆஸ்ட்ரேசியன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவரும் வருது மேரிகோல்டும் வருது. ஸோ கேஸ் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்டு போட் ஆர் கம்ஸ் அண்டர் ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி கேஸ். ஸோ இதான் உங்களோட ஆஸ்ட்ரேசி ஃபேமிலி கேஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன், குயிக் ரிவிஷனை கொடுத்துட்டேன். ஸோ குயிக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் சூப்பர் யூஸ்ஃபுல் கேஸ். உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். என்ன பாயிண்ட் டவுட்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ட்ரை டு ரிப்ளை கேஸ் ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் மெடிக்கல்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். உங்களோட இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா மேஸ்டேசி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் யுவர் போயசி ஃபேமிலி தட் வில் கம் டுமாரோ. ஸோ ஓகே கேஸ். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் இஸ் ஆல்சோ சூப்பர் கிளியர் ஃபார் யூ. ஸோ கேஸ் நம்ம என்னோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி மோட்டிவேட் மீ ஃபார் ஷூர். ஸோ ஓகே மெடிக்கல்ஸ் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Bye guys, take care. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஸோ எஸ் மெடிக்கல்ஸ் சைனிங் ஆஃப் EMJ. பை, தேங்க்யூ.